ஒரு நாள் சாயந்தரம் நம்மளோட நண்பன் குரங்கு சட்டு அப்புறம் குருவி இத்தி 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நரியோட கல்யாணத்துக்கு போனாங்க. நண்பா, நாம போய் சேர்றதுக்குள்ள அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிருமா என்ன? அட இத்தி, நீ எதுக்காக கவலைப்படுற? விஷயம் அது இல்ல நண்பா, நான் கேள்விப்பட்டேன் பக்கத்து கிராமத்துல இருந்து நரியோட கல்யாணத்துக்கு விதவிதமான பழங்கள், விதவிதமான தானியங்கள்லாம் வந்திருக்கான். என்ன, அப்படியா? இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. முரளி அக்காவோட நடனம் கூட இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அப்படியா? நிஜமாவா? இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். நரி என்ன இன்னொரு விஷயம் கூட சொல்லி இருக்காரு. குயில் அக்காவோட பாட்டு நிகழ்ச்சி கூட இருக்குதாமே. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் என்னால இருக்கவே முடியல. வா, சீக்கிரமா போவோம். 2 பேரும் ஒன்னா போயிட்டு இருக்கும் போது குருவி இத்தி எதையோ பார்த்துச்சு. நண்பா நண்பா நண்பா, அங்க கொஞ்சம் பாரு. அது சீக்கு தானே? ஆமா ஆமா, அவனேதான். பார்த்தா அப்புறம் நம்ம மாட்டிப்போம். சீக்கிரம் இங்க இருந்து போயிடலாம், வா. அது எங்க போயிருக்கும்? ஒரு வாட்டி மட்டும் என் கையில சிக்கட்டும், அப்புறம் இருக்கு அதுக்கு. அட குரங்கண்ண, கொஞ்சம் இங்க வாயேன். நீ கொஞ்சம் வரியா? நான் உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். நான் தான் சிக்கு, உன்னை கூப்பிடுறேன். சரியா போச்சு, சிக்கு நம்மள பாத்துட்டான். இப்ப நம்ம என்ன பண்றது நண்பா? அதுதான் தெரியல, போய் தான் பாப்போம். இல்லன்னா அவன் நம்மள இங்க இருந்து போக விட மாட்டான். அவங்க வராங்க, வரட்டும் வரட்டும், கவனிச்சுக்கிறேன். ஆனா இந்த எறும்பு எங்க போச்சு? எங்களை எதுக்காக கூப்பிட்ட சிக்கு? அதுவா, இப்ப நீங்க எங்கேயோ போயிட்டு இருக்கீங்க போல இருக்கு. ஆமா, நீங்க எங்க போறீங்க இப்ப? அது நாங்க நரியண்ணனோட கல்யாணத்துக்கு போறோம். எதுக்காக நீ உண்மைய சொன்ன? அப்படியெல்லாம் இல்ல சிக்கு, நான் தப்பா சொல்லிட்டேன். நாங்க அது டாக்டர் தவளை கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கோம். ஓ, இந்த குருவி ராணிக்கு நான் எவ்வளவு புத்திசாலி தைரியசாலின்னு தெரியல போல இருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது சிக்கு, நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். இதுக்கு மேல எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. வாங்க, நானும் வரேன். வாங்க போவோம். அது எப்படி நீ வருவ? முதல்ல உங்க அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வா. அத நான் அப்புறமா வந்து கூட சொல்லிக்கிறேன். வாங்க, நாம போலாம். நான் இப்போ இங்க இருந்து போறேன், ஆனா மறுபடியும் இங்க வருவேன். அப்ப நீ மட்டும் என் கண்ணுல பட்ட, உன்னோட கதை அவ்வளவுதான். அதெல்லாம் இருக்கட்டும் சிக்கு, நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? அதுவா, அது ஒரு சின்ன எறும்பு கிட்ட. எறும்பா? அந்த சின்ன எறும்பு உனக்கு என்ன பாவம் செஞ்சது? ஆமா, நானு இங்க வரவங்க போறவங்க கிட்ட கல்லெறிஞ்சு விளையாடிக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். அப்போ ஒரு எறும்பு என்ன நல்லா கடிச்சிருச்சு. எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. சரி, அதுக்கு இப்ப நீ என்ன பண்ண போற? இப்பவே அதை நான் தேடி கண்டுபிடிச்சு ரொம்ப தூரமா வீசணும். ஆனா அது என்ன பார்த்து பயந்துகிட்டு இங்க எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கிச்சு. எதுவும் சொல்லாத. நிச்சயம் நிச்சயம். சரி வா, நம்ம போலாம். இந்த சின்ன எறும்பு சட்டு குரங்கும் அப்புறம் குருவி இத்தியும் சீக்கு கூட போறத பாத்துச்சு. இப்போ நான் நல்லா இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, நான் ரொம்பவே பலசாலியானவன். எங்களுக்கு தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? உன்கிட்ட யார் சொன்னது? இப்பதானே சிக்கு நீ எங்க கிட்ட அப்படி சொன்ன. ஆனா உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னு தோணுது. நான் இப்பவே நிரூபிச்சு காட்டுறேன், பாருங்க. அதுக்கு அவசியமே இல்ல. நீ எப்படி அப்படிலாம் சொல்லலாம்? நான் ஒரு விஷயத்த சொன்னா நீங்க 2 பேரும் நம்பிதான் ஆகணும். இல்லனா எனக்கு ரொம்ப கோவம் வந்துரும். என்ன குருவி ராணியே, என்னுடைய பலத்தை பாத்தியா? பார்த்தோம். ரொம்ப பயங்கரமா இருக்கு. இன்னும் இருக்கு.
அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் சீக்கு. இப்பவே நம்மளுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு நண்பா. அநேகமா நம்ம அங்க போய் சேர்றதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். மீதி கடக்க வேண்டிய பாதையை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அது ஏன்? ஏன்னா இப்ப சீட்டான சுத்திக்கிட்டு இருப்பாரு. அவருக்கு சுத்த வேண்டிய அவசியம் எதுக்கு வந்தது? ஒரு இடத்துல சும்மா உட்காரலாம்ல. சீக்கு, நீ ரொம்ப சின்னவன், அதனால இத பத்தி உனக்கு தெரியாது. அவன் வரட்டும், நான் என்னுடைய பலம் என்னன்னு அவன் கிட்ட காட்டுறேன். நான் என்ன ஒரு ஃபுட்பாலா? வரவன் போறவன் எல்லாம் என்ன உதைச்சி தள்ளுறதுக்கு? சரி, எப்படியோ குளத்துல வந்து குதிச்சிட்டேன். பேசாம குளிச்சிடுவோம். அது வரட்டும். நானு எலிக்கும் பயப்பட மாட்டேன், சிறுத்தைக்கும் பயப்பட மாட்டேன். அப்பதான் ஒரு மரத்துக்கு பின்னாடி இருந்து ஒரு சிறுத்தை சிக்கு அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ பாத்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு நமக்கு விருந்து கிடைக்க போகுது. யானையோட குட்டி, இதுதான் எனக்கு இன்னைக்கு வேட்டை. சிறுத்தை வந்துருச்சு, சீக்கிரம் வந்துரு. சிறுத்தை வந்துருச்சு, சீக்கிரம் வந்துரு. அட, நீ இப்படி சத்தம் போட்டினா முழிச்சுக்கிட்டு இருக்குதுங்க அங்கதானே ஓடி வரும். அட ஆமா, நீ சரியாதான் சொல்ற. என்னோட தூக்கத்தையும் கெடுத்துட்டியே. அதான் கத்துனது முழிச்சுட்டேன். நானே இங்க இருந்து ஓடி போயிடுறேன். அதுக்கு நான் பயந்து ஓடுறத நினைச்சிடாத. இருந்தாலும் நான் ஓடிடுறேன். ப்ளீஸ், என்னை எதுவும் செஞ்சிடாத. இல்ல இல்ல, நான் உன்னை சாப்பிட போறேன், வேற ஒண்ணும் இல்ல. நானு எந்த தப்புமே செய்யல. நானும் தான். நான் தூங்கும் போது எந்த தப்பு பண்ண மாட்டேன். ப்ளீஸ், என்னை எப்படியாவது இங்க இருந்து போக விடு. வேணா, நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன். எப்படிப்பட்ட வாய்ப்பு? இங்க பாரு கண்ணா, என் நகத்தால உன்னை நான் கிரட்டுமா, இல்ல பல்லால உன்னை கடிக்கட்டுமா, இல்ல அந்த கம்பு ஒன்னே போதுமா? அந்த கம்பே பரவாயில்ல. சரி. நீயா? பசிய தீர்த்துக்கிறதுக்கு என் புள்ளதான் கிடைச்சானா? அது எனக்கு அத பத்தி தெரியவே தெரியாது. இப்ப தெரிஞ்சுக்கிட்டல. சீக்கு, நீ கிளம்புறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. ஈத்தி குருவி வந்து என்கிட்ட சொல்லலன்னா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? அது அது நீ சின்னவன் சீக்கு, அவங்கள மாதிரி கிடையாது. அத புரிஞ்சிக்க, புரியுதா? இப்போ நீ எங்க போகணும் சொல்லு, உன்னை நான் கூட்டிட்டு போறேன்ப்பா. என்ன கொஞ்சம் மன்னிச்சிருங்க அப்பா. இனிமே நான் உங்ககிட்ட சொல்லாம எங்கேயுமே போக மாட்டேன். சரி, இப்ப என் கூட வா, போலாம். இதுக்கப்புறம் நீ எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு போகணும், சரியா? ஒரு பாவப்பட்ட கழுத ரொம்ப ஆழ்ந்த துக்கத்தோட ரொம்ப நேரமா காட்டுல சுத்திட்டு இருந்துச்சு. நானும் புத்திசாலி ஆயிடுவேன், எனக்குள்ளயும் புத்தி வந்துரும். பாத்துக்கிட்டே இரு. பாவம் அந்த கழுத கவலையோட நடந்து போயிட்டு இருக்கும்போது அது மரத்துக்கு அடியில ஓய்வு எடுத்துட்டு இருக்க ஒரு சின்ன ஜீப்ராவை பார்த்துச்சு. ஹேய் நண்பா, அட எழுந்திருப்பா. அந்த சின்ன ஜீப்ரா ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்துல தூங்கிட்டு இருந்துச்சு. தூக்கத்துல எழுப்பின கோவத்தை அடக்கிட்டு அந்த குட்டி ஜீப்ரா சொல்லுச்சு, என்னாச்சு? என்னாச்சு சொல்லு நண்பா. ஹேய் நண்பா, நான் இப்பதான் கிராமத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? நான் சந்தோஷமா இருக்கேன். ஆனா விஷயம் அது இல்ல நண்பா. ஓ அப்படின்னா வேற என்ன? என்ன விஷயம், அத சொல்ல.
அது ஒண்ணு இல்ல நண்பா. சொல்ல போனா நான் அதி புத்திசாலி. ஆனா எனக்கு இன்னும் நிறைய புத்தி தேவைப்படுது. இதுக்காக நீ எனக்கு உதவி செய்ய முடியுமா? நான் உனக்கு எப்படி உதவி செய்யறது? நான் உன் அளவுக்கு புத்திசாலியா என்ன? அப்புறம் நான் எப்படி உனக்கு உதவி செய்ய முடியும்? ஆ, அந்த விஷயம் எனக்கும் தெரியும் நண்பா. எனக்கு ஒன்னே ஒன்னு சொல்லு. இந்த காட்டுல நல்ல டாக்டர் யார் இருக்காங்க? ஓஹோ, விஷயம் இப்படிப்பட்ட விஷயமா? உனக்கு இந்த காட்டுலயே ரொம்ப புத்திசாலியான டாக்டர் ஒருத்தர் தான் இருக்காரு. யாருப்பா அது? டாக்டர் நரி. ரொம்ப பிரபலமான டாக்டர். புத்தியை அதிகமாக்குறதுக்கு அவர்கிட்ட மருந்தெல்லாம் இருக்கு. இது நிஜமா உண்மையா? ஆமா, உண்மைதான். இங்க எத்தனை விலங்குகள் புத்திய வாங்கிட்டு போறாங்க தெரியுமா? அதனால அவங்க பின்னாடியே போ. நீ டாக்டரோட குகைக்கு போயிடுவ. உனக்கு ரொம்ப நன்றி நண்பா. ஆ, போ போ. இங்க இருந்து ஆரம்பமாகுது உன் கெட்ட நேரம். என்ன நீ இப்படி தொந்தரவு பண்ணா அதுக்கான விளைவு இதுதான். டாக்டர் நரி அதோட குகைக்கு பக்கத்துல ஒரு சின்ன மரத்துக்கு அடியில ஆழ்ந்த யோசனையில மூழ்கி இருந்தாரு. அப்பதான் டாக்டரோட உதவியால கிட்டன் கரடி அங்க நடந்து வந்தாரு. மாஸ்டர், உங்களுக்கு என்னாச்சு மாஸ்டர்? நான் என்ன சொல்றது, குகையோட வேலை பாதி முடிஞ்சு போச்சு. இப்ப எனக்கு ஆத்தங்கரை கிட்ட இருக்கிற உருண்டை கல் எனக்கு தேவைப்படுது. எனக்கு வேலை செய்யறதுக்கு கூலி ஆளுங்க யாரும் கிடைக்க மாட்டாங்க. அதனாலதான் நான் ரொம்ப கவலையா இருக்கேன். என்னாச்சு மாஸ்டர்? கூலி வேலை செய்யறவங்களுக்கு பணம் கொடுக்கணுமா? என்ன ஒரு முட்டாள்தானம். வணக்கம் டாக்டர் சாரே. வணக்கம். ஆமா, நீ பக்கத்து காட்டுல இருக்கிற சின்னன் பையனோட கழுதையா என்ன? என்னப்பா? இல்ல, நான் இங்க பக்கத்து கிராமத்துல இருந்து வந்திருக்கேன். நீ எதுக்கு இங்க வந்த? டாக்டர் சார பாக்காதா? காசு இல்லாம நான் யாரையும் பாக்கறது இல்ல. ஆனா நீ கிராமத்துல இருந்து வந்திருக்கல, அதனால நீ என்ன பார்க்கலாம். பாத்தியா, உனக்கு என் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. என்ன பிடிச்சவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு இப்ப நீயே கொஞ்சம் பாரு. டாக்டர், என் புத்தியை எனக்கு அதிகமாக்கணும். அதான் உங்களை தேடி இங்க வந்தேன். புத்திசாலி அதிகமாக்கணுமா? ஆமா டாக்டர் சார், நானும் என் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி மிக பெரிய பேர் எடுக்கணும் மத்தவங்க மாதிரியே. அது சரி, உனக்கு எத்தனை கிலோ புத்தி வேணும்? அது எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா கம்மியா இருக்க கூடாது. அப்படின்னா உனக்கு புத்திசாலித்தனம் அதிகம் வேணுமா? அப்புறம் அதுவும் கிலோகிராம்லயா? அப்படி ஒரு வேலை முடிஞ்சதுன்னா எனக்கு பாட்டோ டான்ஸோ கத்து கொடுங்க. இத வச்சு என்னால என் குகை வேலைய முடிச்சுக்க முடியும். சொல்லுங்க. அப்படின்னா இங்கே கொஞ்ச நாளைக்கு தங்கி ஆகணும். தாங்கிட்டா போச்சு. எனக்கு புத்தி அதிகமாகுமா? கண்டிப்பா அதிகமாகும். இங்க நிக்கிறாரே கரடி, அவர் ரொம்ப புத்திசாலியான ஆளு. இந்த புத்திசாலித்தனம் உனக்கு போதும் இல்லையா? இது எனக்கு போதும். நான் என்ன சொல்றேனோ அந்த வேலையை நீ நேர்மையா செய்ய ஆரம்பி. அதுவும் வைத்தியத்துல ஒரு பங்கா இருக்கும். இது போல புத்திசாலித்தனத்தை அதிகமாக்க வந்த கழுதை டாக்டர் நரி கொடுக்கிற வேலைய ரொம்ப மனசார செய்ய ஆரம்பிச்சது. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ஒரு நாள் சாயந்தரம் என்னோட இந்த குகையோட வேலை இந்த முட்டாள் கழுதைய வச்சு நான் முடிச்சிட்டேன். இப்ப அக்கம் பக்கத்துல இருக்கிற சூழ்நிலைய நான் சரி பண்ணிடுறேன். மாஸ்டர், அட கத்தாத, எனக்கு நல்லாவே காது கேக்கும். என்ன சொல்ல வர சொல்லு. அந்த கழுதையோட புத்திசாலித்தனம் எவ்வளவு அதிகமாச்சு? பாதி புத்திசாலித்தனம் அதிகமாயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல முழுசா புத்திசாலி ஆயிடுவான். என்னை விட அதுக்கு புத்திசாலித்தனம் அதிகமாயிடுமா? அட, நான் அந்த மாதிரி செய்வேனா? இந்த காட்டுலயே நீ தான் எல்லாரையும் விட ரொம்ப புத்திசாலியான ஆளு. நீ ஒரு வேலை பண்ணு, உடனே போ, அந்த தேனை எடு, அப்புறம் கழுதையை கூட்டிட்டு போய் விறக கொண்டு வா. சரிங்க மாஸ்டர். இந்த முட்டாளுங்களால நான் ரொம்ப நிம்மதியாவும் நல்ல ஒரு வாழ்க்கையாவும் நான் வாழ முடியும். கரடி ப்ரோ, எனக்கு ஒரு விஷயம் சொல்றியா? நான் இங்க வந்து இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. நான் இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருக்கணுமா புத்தி அடையறதுக்கு? சந்தேகமே இல்ல, இங்கேயே இருந்துதான் ஆகணும். நீ முன்னாடி போ, நான் தேனை சாப்பிட்டுட்டு பின்னாடியே வந்துடுறேன். அம்மா, என் முதுகெல்லாம் வலிக்குது. ஒரு வண்ணமயமான கிளி ஒரு கிளைக்கு மேல உட்காந்து இதை எல்லாமே பார்த்துட்டு இருந்துச்சு. அந்த கிளி பறந்து அந்த கழுதை கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லுச்சு.
ஒரு விஷயம் சொல்லு. கொஞ்ச நாளா உன்னை நான் இந்த இடத்துல பார்த்துட்டு தான் இருக்கேன் தெரியுமா? இந்த காட்டுக்கு நீ புதுசா? இல்ல நான் கிராமத்துல இருந்து வந்திருக்கேன். எதுக்காக? கழுத அந்த வண்ணமான கிளி கிட்ட காட்டுக்கு ஏன் வந்த அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அத கேட்டுட்டு அந்த கிளி சத்தம் போட்டு சிரிச்சுது. நீ உண்மையிலே பெரிய முட்டாள் தெரியுமா? என்ன முட்டாள்னு கூப்பிடாத. இன்னும் கொஞ்ச நாள்லயே நான் இந்த காட்டுல இருக்கிறவங்கலயே ரொம்ப புத்திசாலியான விலங்கா மாறிடுவேன். இந்த மாதிரி அந்த தந்திரமான நரி தான் உன்கிட்ட சொல்லிருக்கோம். நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். அந்த நரி பெரிய ஆளு. உன்னை வைத்தியன்ற பேர்ல தன்னோட சுயநலத்துக்காக அது உன்னை தங்க வச்சிருக்கு. இல்ல, டாக்டர் நரி ரொம்பவே புத்திசாலியான ஆளு. அந்த நரி உண்மையாவே கஞ்சத்தனமான ஆளு. அது தன்னோட கொகைக்கான வேலைய செலவே இல்லாம முடிச்சிருச்சு. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. இல்ல, நீ போய் சொல்ற. இந்த காட்டுலயே கரடி அண்ணன் தான் புத்திசாலி. டாக்டர் நரி சாரு எனக்கு கரடி அண்ணனை விட அதிகமான புத்திய கொடுப்பாரு. ஐயோ முட்டாள், அந்த நரி உன்னை பயன்படுத்திக்கிச்சு. அத நான் நிரூபிச்சு காட்டுறேன், வா. கழுதையும் கிளியும் கரடி கிட்ட போச்சுங்க. கரடி அண்ணன், என்னாச்சு கிளி? நீங்க இந்த தேனை டாக்டர் சித்தப்பாவோட பாத்திரத்துல எப்படி நிரப்புவீங்க? இது முழுசா முடிஞ்சு போயிராதா? இதுவா? கண்டிப்பா கிடையாது. நான் இந்த பானையில இருந்து மெல்ல மெல்ல டாக்டரோட பெரிய பானையில இந்த மாதிரி ஊத்துவேன். இதோ இதே மாதிரி. இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு. உனக்கு புரிஞ்சுதா? நான் புரிஞ்சுக்கிட்டேன், எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றி கரடி அண்ணன். இப்போ நாங்க கிளம்புறோம். அப்படின்னா சரி. இந்த முட்டாள்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன கேள்விகள்லாம் கேட்க இப்படிதான் தெரியுதோ. அந்த முட்டாளுக்கு தேன் கீழே கொட்டினது இப்ப வரைக்கும் தெரியவே இல்ல. பாத்தியா? நீ சொன்னது உண்மைதான். தந்திரமான அந்த நரி என்ன பயன்படுத்திக்கிச்சு. பரவாயில்ல விடு. நீ எல்லாரையும் ரொம்ப ஈஸியா நம்பிடுற. அதுதான் உன்னோட பிரச்சனையே. சரி, இப்ப நான் என்ன பண்றது? நீ ரொம்பவே உழைப்பாளி. இதுதான் உன்கிட்ட இருக்க திறமை. அத நீ முதல்ல புரிஞ்சுக்க. இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் என்னோட தவறுகளை இப்பதான் உணர்றேன். ரொம்ப நல்லது. எல்லா விலங்குகள்கிட்டயும் ஒரு ஒரு திறமை இருக்கும். அதாவது குயிலால பாட முடியும், மயிலால ஆட முடியும், மீன்களால நீந்த முடியும், அதே மாதிரி பறவைகளால பறக்க முடியும். நாம நம்ம திறமைகளை கண்டுபிடிச்சு அத பயன்படுத்திக்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சது. சரி, இப்ப போய் உன்னோட பணத்தை நீ நரிக்கிட்ட கேளு. நீ உழைச்சிருக்கல, அதுக்கான பலன் கிடைச்சே ஆகணும். கிளி சொன்னதை கேட்டுக்கிட்டு அந்த கழுதை நரி கிட்ட போச்சு. மாஸ்டர், நான் பானையில தேனை நிறைச்சிட்டேன். அது உண்மைதான். மறுபடியும் அந்த தேனை அந்த மாதிரி கொட்டுவியா நீ? டாக்டர், டாக்டர், என்னாச்சு? நான் புத்திசாலி ஆயிட்டேன். புத்திசாலியா? அதுவும் நீயா? ஆமா. அட இல்ல இல்ல, உன்னோட புத்திசாலித்தனம் அதிகமாகறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கும். இல்ல டாக்டர், நான் உண்மையிலேயே புத்திசாலி ஆயிட்டேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகமா? ஆமா. சரி, நான் இவ்வளவு நாள் உங்களுக்கு வேலை செஞ்சேன்ல, அதுக்கான கூலிய கொடுக்கறீங்களா? அட, இவ என்ன பேசுறான்? வேலையா? வேலையா? என்ன மாதிரியான வேலை? ஆமா, வேலை செஞ்சிருக்கேன்ல. இப்ப நீங்க மட்டும் காசு கொடுக்கலன்னா ராஜா சிங்கம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அட இல்ல, அந்த மாதிரி எல்லாம் பண்ணாத. நான் உனக்கு உன்னோட கூலிய கொடுத்துறேன். இது போல அந்த கஞ்சத்தனமான நரிக்கிட்ட இருந்து கழுத கூலிய வாங்கி போயிடுச்சு. அது ஒரு பெரிய வலையில சிக்கிடுச்சுன்னு அதுவும் உணர ஆரம்பிச்சுது. கழுத அதோட ஞானத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அதோட ஊருக்கு போயிடுச்சு. அதுக்கு அதோட வாழ்க்கையே கத்து கொடுத்துடுச்சு. மஞ்சாரி காட்டுக்குள்ள சேம்பன் குரங்கு அப்புறம் அம்பு அணில் ரொம்பவே நக்கல் பிடிச்ச விலங்குகள். ஒரு சமயம் அவங்க காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கிறப்ப, செம்பா, நீ அங்க ஏதாவது பாத்தியா? இது நம்ம மதி காக்காவோட கூடு தானே? காக்காவும் குருவியும் இப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் நண்பர். என்ன அப்படியா? இது எப்பத்துல இருந்து? செம்பா, இப்ப நீ இந்த காட்டுல இருக்கிறது இல்லையா? எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும். அப்படி இது உண்மைன்னா நாம ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம். சரி வா, அதுக்கு ஒரு வழி இருக்கு. அந்த நக்கல் பிடிச்ச விலங்குகள் காக்கா கூடுக்குள்ள இருக்கிற முட்டைகளை மரத்தோட பந்துக்குள்ள ஒளிச்சு வச்சிருச்சுங்க.
இப்ப பாரு என்ன நடக்க போகுதுன்னு. சரி வா, அந்த காக்கா இருக்க கூடுக்கு நம்ம போவோம். சரி அம்பு, சரி வா போகலாம். அம்புவும் சேம்பும் மாதா காக்கா கூடு கிட்ட போச்சுங்க. அப்புறம் அங்க இருக்கிற ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த மாதா காக்கா அந்த கூடு கிட்ட வந்துச்சு. செம்பா, மாதா காக்கா இங்கதான் வந்துகிட்டு இருக்கு. ஆஹா, இப்ப பாரு இதுக்கப்புறம் தான் வேடிக்கை. அங்க பாரு, மாதா காக்கா கூடுக்குள்ள நுழைஞ்சிருச்சு. ஆ, என்னோட முட்டைகள், என்னோட கூடுக்கு யார் வந்தது? யார் வந்து என் முட்டைகளை திருடிட்டு போனது? அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அந்த நக்கல் பிடிச்ச விலங்குகள் அந்த மரத்தை விட்டு வெளியே வந்தாங்க. அப்ப அந்த மாதா காக்கா கிட்ட சொல்லிச்சுங்க, ஆமா, உனக்கு தெரியுமா நாங்க 2 பேரும் சேர்ந்து உன்னோட குயில் நண்பன் இந்த கூடுக்குள்ள நுழையறத பார்த்தோம். ஓஹோ, அந்த குயில நான் நம்பினா அது என்னையே ஏமாத்திடுச்சா? இன்னைக்கு அதோட திமிர நான் அடக்குறேன். இன்னைக்கு நாள் இன்னும் பாக்கி இருக்கு. வா போய் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இல்லனா வா, நம்ம சண்டையை ஊட்டி விடுவோம். வா, சீக்கிரம் போலாம். என்னாச்சு? நீ ஏன் இவ்ளோ கோவமா இருக்க? என் முட்டைகளை திருடிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா? என்னோட முட்டைகளை சீக்கிரமா கொடு. முட்டைகளை திருடுனேனா? நானா? ஆமா, அது நீதான். எனக்குன்னு நான் கூடு வச்சுக்கிறதே இல்ல. உன்னோட கூடுகள்ல தானே நான் முட்டையிடுவேன். பொய்யெல்லாம் சொல்லாத, நீதான் என் முட்டைகளை திருடி இருக்க. ஏய் செம்பா, அங்க பாரு, அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது போல சேம்பன் அப்புறம் அம்புனால குயிலும் மாதா காக்காவும் மறுபடியும் எதிரிகளாயிட்டாங்க. இது போல ஒரு நாள் சேம்பனும் அம்புவும் நதியை கடந்து பக்கத்து கிராமத்துக்கு போயிட்டாங்க. காக்காவுக்கும் குயிலுக்கும் நடந்தது சண்டை. அத பார்த்து ஜாலியா ஜாலியா இருந்துச்சு. காக்காவுக்கும் குயிலுக்கும் சண்டை வந்துச்சு. ஜாலி 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 ரொம்ப ஜாலி. ஜாலியோ ஜாலி ஜாலியோ ஜாலி. அட இங்க பாரு, நம்ம கிராமத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். இப்ப பாட்டே நின்னு போச்சே. கிராமத்தோட அழக ரசிச்சுக்கிட்டே அவங்க நடந்து வந்தாங்க. அப்பதான் அந்த எதிர் வீட்டுல அவங்க ஒரு பறவை கூண்ட பார்த்தாங்க. அதுல பழுத்த மாம்பழம் இருந்தது. ஹே அம்பு, கொஞ்சம் நில்ல. அங்க பாரு, அங்க பாரு, அந்த கூண்டுக்குள்ள எனக்கு பிடிச்ச பழம் இருக்கு. நாக்கெல்லாம் ஊறுதே. வா, நம்ம அத கூட திறந்து அதுக்குள்ள இருக்க மாம்பழத்தை எடுக்கலாம். சேம்பனோட உதவியால விடுதலையான கிளிகள் சேம்பன் அப்புறம் அம்பு பின்னாடியே பறந்து போச்சுங்க. எவ்வளோ இனிப்பான பழம். ஏ சேம்பா, சீக்கிரம் வா, காட்டுக்கு போவோம். எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. எதுக்கு? எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா இது நம்ம காடு கிடையாது. அப்ப நம்ம விளையாட்டு விளையாடணும். அப்புறம் நம்ம இங்க வகையா மாட்டிப்போம். அது கிராமமோ இல்ல காடோ, என்ன பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான். அப்படி இல்ல செம்பா, காடுங்கிறது நம்மளோட வீடு. அங்க நமக்கு சுதந்திரம் இருக்கு. அங்க நம்மள யாருமே தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ஆனா கிராமம்... அட பயப்படாத, நாம போகலாம். என்ன இது? நாம நல்லா மாட்டிக்கிட்டோம். எங்களை விட்டுடுங்க, நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். இப்படி எல்லாம் சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல செம்பா. மனிதர்களுக்கு நம்ம பாஷை புரியாது. 2 கிளிகளும் ஒரு மர கிளைகள் மேல உட்காந்து நடந்த விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பிடிக்கலனாலும் அவங்க தான் நம்மளுக்கு உதவி செஞ்சது. ஆமா, நம்ம தான் அதுக்கு உதவி பண்ணணும். அவங்கள நம்ம எப்படி காப்பாத்துறது? நிச்சயமா ஏதாவது வழி கிடைக்கும். வா போய் பார்க்கலாம்.
மாதா காக்கா எங்களுக்கு உதவி பண்ணு. எங்க நண்பர்கள் பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க. எங்களுக்கு உதவி செய். நீங்கெல்லாம் யாரு? அப்புறம் என்ன விஷயம்? ஒரு மனுஷன் எங்க நண்பன் குரங்கு அப்புறம் அணில வலை போட்டு புடிச்சிட்டாங்க. எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க அவங்கள காப்பாத்துறோம். அவங்க எந்த பக்கமா போயிருக்காங்க? எங்க பின்னாடியே வாங்க. எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க, எங்களை விட்டுடுங்க. இதுக்கப்புறம் இந்த கிராமத்துக்குள்ள வரமாட்டோம். தயவு செஞ்சு விட்டுடுங்க. செம்பா செம்பா, நீ எவ்வளவுதான் பேசினாலும் மனிதர்கள் நம்ம பாஷையை புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏய் காக்கா, இருந்து போங்க. எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? போங்க, போங்கன்னு சொல்றேன்ல. போங்க, போங்க, போங்க. சொன்னா கேளுங்க, முதல்ல போங்க இங்க இருந்து. கடவுளே, அப்பாடி தப்பிச்சிட்டோம். அது சரிக்கா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? நான் உணவை தேடி எப்பவுமே இந்த கிராமத்துக்கு வருவேன். மாதா காக்கா, நீங்க எங்களுக்கு உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. உண்மையே சொல்றேன்க்கா, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. அன்னைக்கு நாங்க தான் உங்க முட்டையை எடுத்து மறைச்சு வச்சோம், பொய் சொல்லிட்டோம். அது நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தான் உணர்ந்தேன். இருந்தாலும் சரி, ஆனா உங்களுக்கு உதவி செஞ்சது நான் கிடையாது. ஆ, எங்களுக்கு யார் உதவி செஞ்சாங்க? அதுவும் அந்த கிளிங்க தான். அந்த கூண்டுக்குள்ள நாங்க அடப்பட்டு இருந்தோம். நீங்க தான் திறந்து விட்டீங்க. நீங்க தானே எங்களை காப்பாத்துனீங்க. நாங்களும் உங்களுக்கு எங்க நன்றி கடனை செய்யணும்ல. நாங்க நிறைய தப்புகளை செஞ்சிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் எங்களோட திமிருத்தனம் தான். இதுக்கப்புறம் நாங்க யாருமே கஷ்டப்படுத்த மாட்டோம். இது போல மாதா காக்கா அப்புறம் அந்த 2 கிளிகளுக்கும் நன்றி சொல்லிட்டு சேம்பன் அப்புறம் அம்பு அவங்களோட காட்டுக்கே திரும்பி வந்துட்டாங்க. திரும்பி வரும்போது சேம்பன் திருடிட்டு வந்த கேப்ப அதை திருப்பி கொடுக்கறதுக்கும் மறக்கல. தலவச்சுப்பாரா கிராம மக்களுக்கு நகரத்துக்கு போறதுக்கு காட்டு பாதையில போனோம்னா ரொம்ப தூரம் நடந்து போக வேண்டியது இருக்கும். அந்த பாதையில 2 திருடர்கள் ஜனங்க கிட்ட இருந்து கொள்ளையடிப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா என்னோட முதலாளியோட பேரையும் அதுல சேர்க்க சொல்லி சொல்லுவேன். எதுல? டீ கடை கணக்கு புத்தகத்திலயா? இல்லைங்க முதலாளி, பஞ்சதந்திர கதைங்கள்ல நீங்க தான் முதலாளி. நீ ஏன் புது கதையை எழுதக்கூடாது? கரடி தந்திர கதைகள்னு என்னுடைய வீர சாகசங்களை பத்தி எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப நான் முதல் பத்தியில இப்படி எழுதட்டுமா? அதாவது நீ ஒரு புத்திசாலி, ரொம்ப தைரியமான கரடி. நீ ஒரே இடியில மான கீழே தள்ளிட்டேன்னு எழுதட்டா? அட, நான் ஒரு தாக்குதல்ல கூட ஒரு மான கூட அடிச்சு நான் கொன்னது கிடையாதே. அட இல்லப்பா, நான் சும்மா நீ ஒரு திறமசாலி தைரியமான நாயகன்னு நிரூபிக்க முயற்சி பண்றேன்ப்பா. அப்படியா? அப்படின்னா சரி, ரொம்ப சரி. அப்படின்னா நீ இப்படி கொஞ்சம் எழுதி பாரு. அதாவது மகாராஜா கரடி ஒரே தாக்குதல்ல சிங்கத்தை அடிச்சு நொறுக்கிட்டேன்னு எழுது. இப்படியும் நீ பொய் தானே எழுத போற, இன்னொரு பொய்யும் சேர்த்து எழுதிக்கையே. அது சரி சிங்கம்மா, உன்னோட ஆசை என்னமோ அதிகமா தான் இருக்கு. ஆனா அவசியம் இல்ல, ஏன்னா நாம சிங்கத்தோட விளையாடக்கூடாது. அப்படி ஒரு வேளை அது தவறுதலா ராஜா சிங்கம் படிச்சிட்டாருன்னா நமக்கு அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும்பா. அங்க பாரு, யாரோ வந்துட்டு இருக்காங்க. ஐயா முதலாளி, நம்ம இங்கே இருப்போம். நம்ம அவங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சிடலாம். நான் ஒரு தாக்கி அவங்கள கீழே விழ வைக்கட்டுமா? முதலாளி, இத உங்களால மட்டும்தான் செய்ய முடியும். முதலாளியால மட்டும்தான் செய்யவே முடியும். ஐயோ கடவுளே, என்ன துரதிர்ஷ்டப்பா இது. இது என்னது முதலாளி? இது எல்லாமே மரம் கிளைகள் தான். என்ன கிளைகளா? எனது அன்பு முதலாளியே, இது கரும்பே. என்ன இரும்பா? அட இரும்பு இல்ல, கரும்பே. அப்புறம் உண்மையிலே இது ரொம்ப இனிப்பா இருக்கும். ஓஹோ, அப்ப இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப சுவையா இருக்கும்னு சொல்லு.
கரும்பு விக்கிற ஒரு வயசான அம்மாவை பயம்புறுத்தி மொத்த கரும்பையும் அவங்க கிட்ட இருந்து திருடுறதுக்கு அப்புறம் மாஸ்டர் கரடி அப்புறம் நரி அடுத்த நாள் வேட்டைக்காக பாதைய பாத்துட்டு இருந்தாங்க. அடா என்னுடைய நரி தம்பி, நேத்து மாதிரியே உனக்கு இரும்ப சாப்பிடணும்னு ஆசையா இருக்கா? ஐயோ, இது என்ன ரொம்ப முட்டாத்தனமா இருக்காது? இரும்பு கிடையாது, கரும்பு. அது சரி, புத்தி தான் இல்ல, ஆனா சக்தி இருக்கு. ஆ? ஆமா, நீ என்ன சொன்ன? இல்ல, அது நான் என்ன சொன்னேன்னா, நீங்க புத்திசாலி, அதாவது நீங்க ரொம்ப புத்திசாலி, அப்புறம் நீங்க ஒரு பிரம்மாண்டமான, நீங்க ஒரு நெருப்பு. நெருப்பு என்ன பீன்ஸா? அது என்ன பீன்ஸ்? மீன்ஸ் இல்ல, நீங்க ஒரு நெருப்பு. ரொம்ப வேகமான ஆளு. பாரு, அங்க யாரோ வராங்க. முதலாளி, உள்ள குதிங்க. உள்ள குதிக்கணுமா? நான் என்னோட கால் கையெல்லாம் உடைச்சிக்க மாட்டேன். அப்போ மெதுவா போய் அந்த ஆளை பிடிங்க. ஓஹோ, ஜனங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க. இங்க இருக்கிற மிருகங்கள் துன்பத்தை விளைவிக்குதான். இது என்ன? காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. அட கத்து கத்து, உன்னை காப்பாத்துறதுக்கு இங்க யாரும் வரப்போறது கிடையாது. நீ என்ன எவ்வளவுதான் கத்துவ? நீ கொண்டு வந்த பொருள் எல்லாத்தையும் இங்கேயே விட்டுடு. அப்புறம் இங்க இருந்து எங்கேயாவது தூரமா ஓடிடு. போயிடு. ஆமா, இந்த காத்து தேனோட வாசனை எங்க இருந்து வருதுன்னு தெரியலையே. முதலாளி, இந்த பானையில இருந்து தான் வருதுன்னு எனக்கு தோணுது. எங்க நான் பாக்குறேன். வாவ், சுவையான தேன். வாவ், தேன் துளி, தேன் துளி, சுவையான தேன் துளி. ஹே ஹே ஹே. முதலாளி, எனக்கும் கொஞ்சம் கொடுங்களேன். அப்புறம் இதே மாதிரி மத்தவங்க கிட்ட பொருளை திருடி மாஸ்டர் கரடி அப்புறம் நரியோட நாட்கள் ரொம்ப நல்லபடியா போயிட்டு இருந்தது. அப்பதான் ஒரு நாள், நரி தம்பி, இனி நாம மறைஞ்சிக்கிற இடத்த மாத்திடுவோமா? புதுசா மறையறதுக்கு புது இடத்தை தேடி போவோம். அவசியம் இல்ல முதலாளி. நீங்க என் கூட இருக்கிற வரைக்கும் யாரும் நம்மள வேட்டையாட முடியாது. அதனால தானே நம்ம மறைஞ்சிருக்கிற இடத்த மாத்துறது கிடையாது. நரி தம்பி, என்ன அங்க பாத்தியா? அங்க பாரு, யாரோ கையில ஏதோ எடுத்துக்கிட்டு இங்க வந்துகிட்டு இருக்காங்க. முதலாளி, அந்த ஆளு கையில வச்சிருக்கிற சாக்கு பையில ஏதோ காட்டு தேன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ, மறுபடியும் தேனா? இதே மாதிரி ஜனங்க தேனை கொண்டு வந்துட்டு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். முதலாளியோட அதிர்ஷ்டம். நான் எப்பவும் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறது என்னன்னா, நம்மளோட இந்த பாதையில ஏதாவது ஒரு கோழி வந்தா நல்லா இருக்கும். இந்த நரியும் கரடியும் போற வழியில நிக்குதுங்களே, ஒருவேளை இதுங்க தான் வரவங்க போறவங்க எல்லாம் தொல்லை பண்ணுதுங்களா? அப்படின்னா நாம இதுங்கள சமாளிச்சாகணும். பாத்தீங்களா, அவன் ஓடிட்டான். அவன் ஓடி போகும்போது ஏதோ கீழே தவறி விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வாங்க, போய் என்னன்னு பாப்போம். ஆஹா, சுவையான தேன். தேனா எங்க? நான் பாக்குறேன். இதுதான் உண்மையான தேனு. இது கொஞ்சம் வெயிட்டா இருக்கே. அப்படின்னா இது ஏதோ பெரிய தேனா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ஒரு இனிப்பான தேன், என்ன ஒரு சுவையான தேன். ஆஹாஹாஹா. என்னது இது? என் கை இப்படி ஒட்டிக்கிச்சு.
இது என்ன தேனா இல்ல கோந்தா? முதலாளி நீங்க என்கிட்ட ஏன் இப்படி பொய்ய சொல்லிட்டு தேனை கொடுக்க மாட்டேங்கிறீங்க? எனக்கும் தேன் வேணும். இந்த தேனை குடிச்சிட்டு உங்களுக்கு போதை தலைக்கு அதான் என்னையும் வேண்டான்னு சொல்றீங்க. விளையாடாதீங்க நண்பரே. ஐயோ ஐயோ நெஞ்சு அடைக்குது. ஐயோ நல்ல முடியலையே, நெஞ்சு அடைக்குது. ஐயோ மத்தவங்க கிட்ட இருந்த பொருட்களை திருடி நிம்மதியா காலத்தை ஓட்டிட்டு இருந்த அந்த நரியும் கரடியும் அன்னைக்கு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்க. மத்தவங்க கிட்ட நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அதே மாதிரிதான் உங்களுக்கும் நடக்கும்.